ஏன் இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து காசை செலவு பண்ணுறீங்க? நீ மட்டும் பார்லர் போகிறேன்னு காசெல்லாம் செலவு பண்ணுறல. நான் என்ன சும்மாவா போகிறேன்? நீங்கள் பார்க்கும்போது நான் அழகாக இருக்கணுக்காக தான் பார்லர் போகிறேன். நான் மட்டும் என்ன சும்மாவை குடிக்கிறேன்? குடிச்ச அளவு அந்த போதையிலையாவது நீ அழகா இருக்கேன்னு பார்க்கலாம் தான் போவியா? நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டம்மா. என்ன கனவுங்க? கடலில் விழுந்துட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒன்றாகலை, மெல்ல மெல்ல நீந்தி கரையேறிட்டேன். பார்த்தா துபாய் போயிட்டேன். துபாய் தானே, சந்தோஷப்பட வேண்டியது தானே, அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்கீங்க? நீ வேறம்மா, ஏறி பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து நீ இறங்குற. அப்பா, நமக்கு கல்யாணம் ஆன புதுசில் நமக்குள்ளே சண்டை வரும்போதெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் நீ. அந்த ஆஃபர் இன்னும் இருக்கா? அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, புதுசாக ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன? சாப்பாட்டில் விஷம் வைக்கிற ஆஃபர். வைக்கட்டுமா? என்னங்க, அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் வருது இல்லையா, எனக்கு ஒரு புது சாரி வேணும். எதுக்கு? அதான் பீரோவில் எத்தனை சாரி இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்து கட்டிட்டு போ. அதெல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சுங்க. அதனால மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? கட்டின புடவையே கட்ட வரான்னு சொல்ல மாட்டாங்களா? ஓ, இப்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒன்றா தானே கூப்பிட்டு போகிறேன். என்ன பார்க்குறவன் இவன் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கட்டின பொண்டாட்டியே கூப்பிட்டு வரான்னு சொன்னால் நான் புது கொண்டாடி கட்டி கூப்பிட்டு போட்டுமா? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, நிலா வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். மத்தியானம் 1 மணிக்கு நிலா. நீங்கள் பார்க்குற நிலா ஆஃபீஸ் போயிருக்கு. யார்கிட்ட விளையாடுறேன்? இன்னைக்கு சண்டே, எப்படி ஆஃபீஸ் போகும்? என்னம்மா பண்ணுறேன்? வடை சுடுறேன். ஓ, வடையா? சூப்பர். எங்கள் அம்மாவும் நாங்கள் சின்னதில் இருக்கும்போது பூசைக்கு வடையெல்லாம் சுடுவாங்க. அப்போ நான் என் தம்பி 2 பேர் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா சுட்டு வச்சுருந்த வடையை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் இப்போவா? இப்போது நீ சுட்டுருக்கிற இந்த வடையை எங்கே என்ன கொடுத்துட்டு போறியோன்னு உனக்கு பயந்து ஒளிய வேண்டியதாக இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னாச்சு? என்ன பண்ணுற நீ? அப்படின்னா இனிமே நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். உங்கள் ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான். அதுக்கு பேர் கல்யாணம். ஹிப்னாட்டிசம் இவ வேற. என்னங்க, ஒரு கேம் விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. உங்களுக்கு பிடிச்ச 3 பொண்ணுங்க பேர் எழுதுங்க. அப்போது ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச 3 ஆம்பளைங்க பேர் எழுது. சரி, இப்போ நீங்கள் எழுதுங்க. காட்டுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீயே காமி. விஜய், சூர்யா, அஜிதா. இந்த கேம் இப்படியா? இப்போ நீங்கள் காட்டுங்க. வேண்டாம், காட்டுங்க. இல்லை நான் வேற. இல்லை வேண்டாம். பரவாயில்ல, காட்டுங்க. மோனிஷாவா? அது யாரு? அது வந்து இது பழைய ஸ்கூலில் கூட. புனிதாவா? காலேஜில். அப்போ லாவண்யா? நான் தான் சொல்லியிருக்கல, பழைய ஆஃபீஸில்.